விஜயின் விருதுகளே, விஜய் தலைவர் விஜயின் விருதுகளே, உங்களுக்காக வந்து ஒரு சூப்பரான ஒரு பேனர் கண்டுபிடிச்சிருக்கேன். முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி 2024 கட்சி, 2026 தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி. வேறு லெவலில் வச்சுருக்காங்க. கரெக்டாக இது வந்து நம்ம மதுராந்தகத்தில் இருக்குது. நம்ம வந்து தாண்டி வந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பேனர் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக மதுராந்தகம் கிட்ட வந்தாச்சு. மதுராந்தகம் தான் ஆல்மோஸ்ட் இது. பேனரை மட்டும் பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய தூரம் வந்து நம்ம தாண்டி வந்துவிட்டோம். ஸோ இன்னும் வந்து இது எவ்வளோ தூரம் போகலான்னு பார்க்கலாம். வா, தமிழகத்தின் வெற்றி நாயகரே, சிம்மாசனமே, தமிழகத்தின் சிம்மாசனமே. என்ன பவன் ஸ்டார், பவன் கல்யாண் மாதிரி இருக்காரு. இது வந்து தமிழகத்தின் வெளிச்சமே. ஃபுல்லாகவே தாங்க, ஃபுல்லாக பேனர் தான். ஆக்சுவலாக வந்து விஜயே வந்து இதை எதிர்பார்த்துருப்பாரான்னு தெரியல எனக்கு. இவ்வளோ பேர் வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் எதிர்பார்த்துருப்பாரா? ஏன்னா இவர் ஆல்ரெடி வந்து ரஜினி, கமல் அவங்களையும் பார்த்துருப்பாரு. ஓ மை காட், ஆக்சிடெண்ட்டா? அடப்பாவீங்களா, எதுவும் ஆகலை. சேடுங்க, எதுவும் ஆகலை, நல்ல வேலை எதுவும் ஆகலை. ஸோ ஓகே, நம்ம வந்து பயணத்தை தொடருவோம். ஃபுல்லாக பேனர் தான். எங்கே போனாலும் முதல் மாநாடு, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி தான் இது இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. 2 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே பேனர் வச்சு சும்மா தாக்கிட்டாங்க இந்த மதுரை, கரெக்டாக இந்த மதுராந்தகம் மக்கள். இங்கே பார்த்தீங்களா, போய்கிட்டே இருக்குங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூரில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, தெரியல. மேல்மருவத்தூரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மதுராந்தகம் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் பார்த்துட்டோம். ஸோ பாருங்கள் போயிட்டே தான் இருக்குது. ஐயோயோ, பயங்கரமான ஃபேன்ஸாக இருப்பாங்க போலையே. காசு கொடுத்தா கூட இவ்வளோலாம் யாரும் வைக்க மாட்டாங்க. ஐயோயோ, ஏய் ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டரா 1.5 கிலோமீட்டரான்னு தெரியல. ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை இப்போ தான் நம்ம ஊருக்குள்ளே போகிறோமோ, இதுக்கப்புறம் தான் பயங்கரமாக வைக்கிறாங்களோ. டே ஓடு கைஸ், இது முடியலை, இன்னும் போயிட்டுருக்கு. யார் இவங்கன்னு தெரியல. சப்போஸ் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். கரெக்டாக மதுராந்தக மக்களே, இந்த விலாகை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விலாகுக்கு உரியவங்கக்கிட்ட வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ ஒரு வேறு லெவலுங்க. ஏய், இன்னும் அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. ஓ மை காட். ஆஹா, எனக்கு ஒன்று டவுட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த 3 கலர்லலாம் நிறைய கட்சிங்கெல்லாம் இருக்குது. அந்த 3 கலரில் ஒரு கலர் தூக்கிட்டா இந்த கட்சி வந்துடும் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி தாவிட்டுருப்பாங்க. ஆளை போகிறான் தமிழை போடு, தலைவன் படத்துக்கும். இங்கே பாரு, இங்கே பாரு. ஐயோயோ கைஸ், இது போய்கிட்டே இருக்குது. இது முடியாது போல, இது முடியாது. இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து கள்ளபிரான்புரம். கரெக்டாக கள்ளபிரான்புரம் என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கோம். ஓ மை காட், தலைவா ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஏதோ நடக்க போகுது. அது பாசிட்டிவாக நடக்குமா இல்லை நெகட்டிவாக நடக்குமா? வா, இவ்வளோ பவர்ஃபுல்லாக விஜய் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஆஹா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம விக்கிரவாண்டி போகிற வரைக்கும் இப்படி தான் போகும் போல். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? கழக தலைவரே,
முதல் மாநில மாநாடு தமிழக வெற்றி கழகம். இன்னும் அது அங்கே வேறு ஒன்று இருக்குது. அதோட முடிஞ்சிச்சான்னு பார்க்கலாம். ஆஹா, முடியலை. அப்படியே மதுராந்தகம் ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் ஆமாண்டா, மதுராந்தகம் ஃபுல்லாகவே பேனர் தாங்க. கள்ளபிரான் ஊராட்சி சும்மா தெரிய விட்டாங்க போங்க. ஆஹா, நம்ம காலையில் வந்திருந்தா இன்னும் அந்த மக்கள் போகிற கூட்டத்தையும் பார்த்துருப்போம். நம்ம இப்போ அடுத்த ஊருக்குள்ளே வந்துட்டோமான்னு தெரியல. ஆஹா, இன்னும் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக மாநாடு நடக்கிற இடம் என்னவோ விழுப்புரமோ விக்கிரவாண்டி தான், விழுப்புரத்தில் இருக்க விக்கிரவாண்டி. ஆனால் இங்கே பாருங்க, ஓ எனக்கு என்னவோ இந்த தொகுதியில் தலைவர் நின்னான்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவான் போல். ஏன்னா இவ்வளோ ஒரு பேனர் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஊரில் இருக்க சப்போர்ட் இருக்கும். ஆஹா, நான் இன்னும் விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் அதான் ஸ்டோரேஜ் காலியாகிருன்னு நினைக்கிறேன். இது நிற்கலை. இது அதெல்லாம் இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். போயிட்டே தான் இருக்குது பாரு. அந்த கட்சி கொடி கீழே ஒரு நிறுத்தி வச்சுருக்கான் பாரு, வேற மாதிரி. ஆஹா, செம ஹைப்பாக இருக்குது. ஆல்ரெடி அங்கே மாடுலாம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோம். நான் பேசுறதுலாம் கேட்குதா இல்லையான்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். ஏன்னா இது முடியாமல் தெரியல. ஆஹா, இன்னும் பார்த்தீங்கன்னா 2-3 கட் அவுட்லாம் வைக்காமல் எம்டியாக இருக்குது. ஒருவேளை டைம் இல்லை சொல்லிட்டு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் இதெல்லாம் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலவளம்பேட்டை வந்துச்சு. ஸோ இது வரைக்குங்க ஐயோ திரும்ப ஆரம்பிக்குது. மேலவளம்பேட்டை தாண்டி ஆரம்பிக்குது. வா 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 வா. நம்ம இப்படியே எடுத்துகிட்டு இருந்தால் வீடியோ எடுத்துகிட்டே இங்கே ரிட்டர்ன் போயிடும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போகிற வழியை பார்ப்போம். சாரி, மாநாடுக்கு ஃபஸ்ட்டு போகணும். அதுக்கு இதோட வீடியோ நிறுத்திக்கலாம்.